காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கையெழுத்தாகி இருக்கிறது. இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒப்பந்தத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலினும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான செல்வ பெருந்தகையும் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். திமுக காங்கிரஸ் இடையே பல நாட்களாக நீடித்து வந்த இந்த கூட்டணி தொகுதி பங்கீடு இழுபறி பிரச்சனைக்கு இப்போது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. சற்று முன்பு அண்ணா அறிவாலயத்திற்கு வந்த தமிழக காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் மற்றும் நிவேதித் ஆல்வா, செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர், ராஜேஷ்குமார் உள்ளிட்ட அந்த காங்கிரஸ் கட்சியின் தொகுதி பங்கீட்டு குழு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினை மற்றும் திமுக தொகுதி பங்கீட்டு குழுவை சேர்ந்த டி.ஆர். பாலு, கனிமொழி மற்றும் திருச்சி சிவா, ஏவா வேலு, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் உள்ளிட்ட தொகுதி பங்கீட்டு குழுவினரும் 2 தொகுதி பங்கீட்டு குழுவினரும் இணைந்து தொகுதி பங்கீட்டு குழுவில் சந்தித்திருக்கிறார்கள். தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு சட்டமன்ற தேர்தலில் அமைந்த கூட்டணி தொடர்ந்து 4 தேர்தல்களாக அந்த கூட்டணி ஒப்பந்தத்தில் தொடர்ந்து இருப்பது இதுதான் முதல் முறையாகும். கூட்டணி அரசியலில் ஒரு புதிய வரலாறு படைக்கப்பட்டிருப்பதாக திமுக காங்கிரஸ் கூட்டணி தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தான சூழ்நிலையில் தெரிய வருகிறது. எத்தனை தொகுதிகள் வரும் சட்டமன்ற தொகுதிகளில் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள், எத்தனை ராஜ்யசபா சீட்டுகள் வழங்கப்படுகிறது என்பது குறித்த விவரங்களை இன்னும் சில நொடிகளில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறார். இப்போது திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகையும் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒப்பந்தம் இந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஒப்பந்தம், தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் பல நாட்களாக நீடித்து வந்த சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகள் இந்த கூட்டணியில் காங்கிரஸ் வெளியேறிவிடும், தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைத்துவிடும் என்றெல்லாம் பல்வேறு விமர்சனங்கள் எழுந்த ஒரு சூழ்நிலையில் இப்போது திமுக காங்கிரஸ் இடையே இந்த கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்து ஆகி இருப்பது தமிழக அரசியலில் கூட்டணி அரசியல் வரலாற்றிலும் ஒரு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. 2019ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து 5வது தேர்தலாக சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி மன்ற தேர்தல் என அடுத்த சட்டமன்ற தேர்தல் என தொடர்ந்து ஒரு 5வது முறையாக இந்த கூட்டணி ஒப்பந்தமானது சுமூகமாக நிறைவடைந்திருக்கிறது. இந்த முறை தாவேகா என்ற ஆப்ஷன் இருந்ததால் காங்கிரஸ் கட்சி கூடுதல் தொகுதி மற்றும் கூடுதலாக அந்த இடங்கள் ஆகியவற்றுக்கு டிமாண்ட் செய்தது, பல்வேறு நிபந்தனைகளையும் விதித்தது. இதனால் இன்று அந்த காங்கிரஸ் தொகுதி பங்கீட்டு குழுவினர் டெல்லியிலிருந்து சென்னை வந்து விமான நிலையத்திலேயே 2 மணி நேரத்துக்கும் அதிகமாக ஆலோசனை நடத்தினார்கள். இன்று 5 மணி அளவில் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் இப்போது 8 மணி அளவில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. திமுக காங்கிரஸ் இடையே கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. எத்தனை தொகுதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது, எத்தனை சட்டமன்ற தொகுதிகள், எத்தனை ராஜ்யசபா சீட் என்பதை கிரீஷ் சோடங்கர், செல்வ பெருந்தகை உள்ளிட்ட காங்கிரஸ் தொகுதி பங்கீட்டு குழுவினர் இன்னும் சற்று நேரத்தில் அறிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2 கட்சிகளுக்கும் இடையே கூட்டணியில் பல்வேறு பிரச்சனைகள் இழுபறி ஏற்பட்ட சூழ்நிலையில் நேற்று மூத்த தலைவரும் முன்னாள் நிதியமைச்சருமான ப. சிதம்பரம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை செல்வ பெருந்தகையுடன் சென்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையில் அதன் பின்னர் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, கே.சி. வேணுகோபால் உள்ளிட்டோரிடம் நேற்று நல்ல இரவிலும் இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்தது. இந்த சூழ்நிலையில் இன்று மாலை டெல்லியிலிருந்து சென்னை வந்த காங்கிரஸ் கட்சியின் தமிழக பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் மற்றும் செல்வ பெருந்தகை, நிவேதித் ஆல்வா, காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்துக்கு சென்று திமுக தொகுதி பங்கீட்டு குழுவில் உள்ள டி.ஆர். பாலு, கனிமொழி மற்றும் அந்த ஏவா வேலு, ராசா உள்ளிட்ட தொகுதி பங்கீட்டு குழுவினர் முன்னிலையில் இந்த தொகுதி உடன்பாடு கையெழுத்து இப்போது ஆகி இருக்கிறது. எத்தனை தொகுதிகளில் இப்போது காங்கிரஸ் கட்சிக்கு இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, 28+1 என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் எத்தனை சீட்கள் என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையும் கிரீஷ் சோடங்கரும் இன்னும் சற்று நேரத்தில் கூட்டாக அறிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் வரலாற்றில் தொடர்ந்து 4 தேர்தல்களாக திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்கிறது. 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், அதன் பின்னர் உள்ளாட்சி தேர்தல், அதன் தொடர்ந்து 2024 நாடாளுமன்ற தேர்தல், இப்போது 2026 சட்டமன்ற தேர்தல். ஒரு சட்டமன்ற தேர்தலில் அமைந்த கூட்டணி அடுத்த தேர்தலில் நீடித்தது இல்லை என்பதுதான் தமிழக அரசியலில் ஒரு வரலாறாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின்
ஏற்கனவே இருக்கும் கூட்டணியை தக்க வைப்பதுடன் புதிய கட்சிகளையும் தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் மற்றும் அதிமுக கூட்டணியில் இருந்த மனிதநேய ஜனநாயக கட்சி மற்றும் முக்குளத்தோர் புலிப்படை உள்ளிட்ட கட்சிகளையும் மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளையும் அரவணைத்து இப்போது மிக பிரம்மாண்டமான மெகா கூட்டணியை இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அமைத்திருக்கிறது. இந்த கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்றும் ஒரு மாநிலங்களவை சீட் எம்பி சீட் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிகாரப்பூர்வ தகவலை அந்த ஒப்பந்தத்தில் தொகுதிகளின் எண்ணிக்கையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனை இன்னும் சற்று நேரத்தில் ஊடகங்களுக்கு, செய்தியாளர்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அங்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையும் தமிழக காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கரும் இன்னும் சற்று நேரத்தில் அறிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள், சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு இடத்தில் ராஜ்யசபா சீட்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டதால் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. 2026 மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரசுக்கு ஒரு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளையுடன் வேட்புமனு தாக்கல், மாநிலங்களவை எம்பி பதவிக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைய உள்ள சூழ்நிலையில் ஏற்கனவே தேமுதிகவுக்கு ஒரு தொகுதியை ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இன்னொரு தொகுதியை காங்கிரசுக்கு இந்த தேர்தலில் ஒதுக்கீடு செய்யப்படும். இதன் பிறகு அடுத்த ஆண்டு காலியாகும் இடங்களுக்கு கூடுதல் இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என தெரிகிறது. காங்கிரஸ் கட்சிக்கு 28 இடங்களா அல்லது 30 இடங்களா, 29 இடங்களா என்பதை இன்னும் சற்று நேரத்தில் கிரீஷ் சோடங்கர், தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறார்கள். திமுகவின் தொகுதி பங்கீட்டு குழுவினர் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் தொகுதி பங்கீட்டு குழுவில் இடம்பெற்றுள்ள கிரீஷ் சோடங்கர், செல்வ பெருந்தகை மற்றும் நிவேதி தாழ்வா, ராஜேஷ்குமார் உள்ளிட்டோருடன் TR பாலு, கனிமொழி, ஏவா வேலு மற்றும் MRK பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அந்த திமுக தொகுதி பங்கீட்டு குழுவின் முன்னிலையில் இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. கூட்டணி ஒருங்கிணைப்பில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான MK ஸ்டாலின் ஒரு புதிய சாதனையை படைத்திருக்கிறார். ஒரே கூட்டணியில் உள்ள ஒரு கட்சி கூட விலகாமல் அனைத்து கட்சிகளையும் அரவணைத்து இந்த சட்டமன்ற தேர்தலில் ஏற்கனவே இருந்த கூட்டணி கட்சிகளோடு புதிய கட்சிகளையும் இணைத்து ஒரு மிக பிரம்மாண்ட மிகப்பெரிய மகா கூட்டணியை அமைத்திருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக இங்கு திமுகவில் கிட்டத்தட்ட ஒரு 17 கட்சிகள் இடம் பெற்றிருக்கின்றன. திமுக காங்கிரஸ் கூட்டணி 2019ஆம் ஆண்டில் இருந்து தொடர்ச்சியாக 2021 சட்டமன்ற தேர்தல், அதன் பின்னர் காங்கிரஸ் கட்சிக்கு 28 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் 28 இடங்களில் காங்கிரஸ் போட்டியிடும் என்றும் ஒரு ராஜ்யசபா இடத்தில் போட்டியிடும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் 25 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டு 18 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. இந்த முறை கூடுதலாக 3 தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது.